الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இணைந்துள்ளை என்றவன், வணங்கப்பட தகுதி வாய்ந்த ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாற்றிருந்தார். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையான எமது உயிரும் மேலான காரூண்ய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈகள், தபஅ தாபிஈகள், நல்லவர்கள் எல்லோரும் மீதும், எங்கள் மீதும், எங்களை பெற்ற பெற்றோர்கள் மீதும், எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களை நானும் நீங்களும் அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகம் அஞ்ச வேண்டும், தனிமையிலே விசேஷமாக அல்லாஹ்வை அதிகம் நினைக்க வேண்டும். மௌத் வரைக்கும் ஈமானோடு வாழ வேண்டும் என்று உறுதி கொள்ள வேண்டும். திடீரென்று எனக்கு மரணம் வரும்போது அல்லாஹ் சொல்வதை போல வள தமுத்துன்ன இல்லா வார்த்த முஸ்லிம்கள், நீங்கள் உண்மையான முஸ்லிமாக அல்லாமல் மௌத்தாக வேண்டாம் என்று அல்லாஹ் கடினமான பயங்கரமான எச்சரிக்கையை விடுக்கிறார். முஸ்லிமாக மட்டும் இல்லாமல் மௌத்தாகிடாதீங்க, முஸ்லிமாக மட்டும் இல்லாமல் மௌத்தாகிடாதீங்க சொல்றதுல ஒரு பயங்கரமான எச்சரிக்கை இருக்கிறது. முஸ்லிமாக மட்டும் மௌத்தாகல என்றா அல்லாஹ்வுடைய தண்டனை கடினமானது, அது முடிவில்லாது. இந்த எச்சரிக்கையை எப்போதும் உள்வாங்கி பாவத்திலிருந்து விலகி அமல்களில் ஆர்வம் காட்டுகின்ற மக்களாக எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போமாக. வந்த அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தினத்திலும் நேரல் பரீட்சை இதிலே ஒரு பாடம் இருக்கிறது. நேரத்தை கருத்திலே கொண்டு குத்துபாவை நாங்கள் நிகழ்த்த முற்படுகிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 41வது அத்தியாயம் சூரா ஃபுஸ்ஸிலத் இன்னொரு
வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் ஹாமீம் சஜதா என்று சொல்கிற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய 30வது 31வது 32 33வது வசனங்களை தான் நான் இப்போது ஆரம்பத்தில் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் தஆலா 3 அடிப்படைகளை சொல்கிறார் இந்த அத்தியாயத்திலே. ஒன்று அகீதா, இரண்டாவது இஸ்திகாமத், மூன்றாவது மரணம். இந்த மூன்று தான் இந்த உலக வாழ்க்கையில் எங்களோடு ஒட்டி உறவாடுகிறது. ஒன்று நம்பிக்கை கோட்பாடு, இரண்டாவது அதில் உறுதியாக இருப்பது இஸ்திகாமத், மூன்றாவது இலக்கு மௌத்து. அகீதா சரியாக இருந்து மட்டும் போதாது, அதுல இஸ்திகாமத்தாக இருக்கணும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும் என்ற அறிவிருந்து போதாது, குர்ஆன் ஹதீஸை சரியாக பின்பற்றுவதில் இஸ்திகாமத்தாக இருக்கணும். அதுல உறுதியாக நிலையானவர்களாக இருக்கணும். அப்படி வாழ்வதனால் கிடைக்கிற பலாபலன் என்ன? மறுமை சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தின் முதல் படித்தரம் மரணம் ஈடற்றமாக இருக்கும். இதை எல்லாம் இந்த ஆயத்திலே இந்த 3 அடிப்படைகளையும் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்தை ஆழமாக நாங்கள் நீங்களும் ஒவ்வொரு வினாடியிலும் வாழ்க்கையில சிந்திக்க வேண்டும். என்னுடைய அகீதா சரியாக இருக்கிறார். அகீதா என்று வருகிற நேரத்துல 100க்கு 100% அகீதால உறுதியாக இருக்கும். ஒரு மனிதன் நம்ப வேண்டிய காரியங்களில் 99 விஷயத்தை நம்புறான். ஆனா ஒன்றை மட்டும் சந்தேகப்படுகிறான். அந்த ஒன்று அவனை நரகவாதியாகும், இஸ்லாத்தை வெளியே கொண்டு வருகிறான். ஒரு மனிதன் செய்யும் காரியங்கள்ல அவன் 95% அமலை செய்யறான். 5 விஷயத்துல அவனுக்கு கொஞ்சம் ஈடுபாடு காட்டல. ஆனா அவன் இஸ்லாத்துடைய வட்டத்தை விட்டு வெளியே போக மாட்டான். சில நேரம் அவன் பொதுபோக்கு காட்டுகிற நிலைமை ஏற்பட்டால் அவனுடைய உறுதியாலும் அவனுடைய மற்ற அமல்களாலும் அந்த குறைவாக இருக்கிற பகுதி நிறைக்கப்படலாம், அல்லது அருளாது. ஆனால் அகீதா என்று வருகிற நேரத்தில் நம்பிக்கை சார்ந்த விவகாரங்களில் ஒரு 99% விஷயத்தை நம்புறான், ஒன்றை மட்டும் மறுக்கிறான். அந்த ஒன்றால் அவன் இஸ்லாத்தை சொல்லி அகீதா செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள யாராவது ஒருவர் ஒரு குறிகாரனிடத்திலே வருகிறார், அவுகாகிரன் அல்லது ஒரு சாஸ்திரக்காரனிடத்திலே வருகிறார். ஒரு குறிகாரன் கணக்கு போட்டு மக்கள் லெப்பையாக இருக்கலாம், ஒரு ஹசரத் என்ற பேர்ல உள்ளக்கராக இருக்கலாம், அவரு நன் முஸ்லிம் மாற்று மதத்தோராக இருக்கலாம். அவர் கணக்கு போட்டு மைவரசை பார்த்து ஏதோ ஒன்று சொல்றார் என்று வச்சுக்கோங்க. அந்த ஆளுகிட்ட வந்து அவன் சொல்வதை சும்மா கேட்டுட்டு இருக்கிற நம்பல்ல, கேட்டுக்கொண்டு இருந்தாலேயே 40 நாளின் தொகை கபூலாக்கப்படாது. அவன் சொல்வதை அப்படியே கண்ணை மூடி நம்பினால் ஃபக்கத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் முகமது நபிக்கு இறக்கப்பட்ட மொத்த மார்க்கத்தையும் மறுத்த காவிராக மாறுகிறான் என்று சொல்லலாம். அவனுக்கு சொல்ல முடியாது, நான் கல்பாவை அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன், மறுமையை நம்புகிறேன், கலாபத்தை நம்புகிறேன், கபரை நம்புகிறேன், மறுமை சுவர்க்க நரகத்தை எல்லாத்தையும் நீ நம்பினாலும் இந்த ஒன்றை நீ மறுக்கிறாய். மறைவானவைகளை பற்றி அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உண்டு என்று நம்ப வேண்டியது அகீதா. மறைவானவைகள் நடக்க இருக்கின்றவைகளை சிலரை அல்லாஹ் நபிக்கு வகையாக அறிவித்துக் கொடுத்தால் அது மட்டும் நபிக்கு தெரியும் என்று நம்புவது அகீதா. சிலரை அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்து அந்த சிலரை நபிகளால் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், அது மாதிரி நடந்திருக்கிறது, அதனால எல்லாம் அவருக்கு தெரியும் என்று இவன் நம்பினால் அல்லாஹ்வுடைய நபியையும் அல்லாஹ்வையும் மறைவானவைகளை பற்றி அறிவு அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்கும் போது நபியை அல்லாஹ்வோடு சமப்படுத்தி சிறுக்க செய்கிறார். அல்லாஹ்வை தவிர மறைவானவைகளை பற்றி அறிவு யாருக்கும் இல்லை என்று அல்லாஹ் அடித்து சொல்லும் போது இல்லை இல்லை இவருக்கும் உண்டு என்று நீ சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் வார்த்தையை மறைக்கிறாய். ஒரு வகையில் குஃப்ர் ஏற்படுகிறது, இன்னொரு வகையில் ஷிர்க் ஏற்படுகிறது. நான் உதாரணத்துக்கு கொன்றைத்தான் உங்களுக்கு சொன்னேன். கண்ணியமான சகோதரர்களை, இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் மறைவானவைகளை பற்றி நம்பிக்கைகள் அதிகம். நாம் நம்ப வேண்டிய விவகாரங்கள் எது என்பதை நமக்கு சொல்ல வேண்டிய 2 மூலாதாரங்கள் தான். ஒன்று குர்ஆன், மற்றது சஹீஹான ஹதீஸ். குர்ஆனிலும் சஹீஹான ஹதீஸிலும் ஒரு விடயத்தை குறித்து நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டால்
அதை நம்புவது வாஜிப், அதை மறுப்பது குஃப்ர். அவன் இஸ்லாத்துக்கு வெளியே சென்றுவார். ஒருவர் சொல்கிறார், எனக்கு கபர் வேதனைகளை பற்றி சந்தேகமா இருக்கிறது என்றால் அவன் அதிலே சந்தேகப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே போய் குடும்பத்தாக மாறுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே அகீதா விவகாரங்கள் நாம் கட்டாயம் தெளிவாக இருப்போம். அகீதாவை தகர்க்கிற ஆக பயங்கரமான ரெண்டு விஷயத்தால், ஒன்று ஷிர்க், மற்றது குஃப்ர் என்பாங்க சகோதரர்களே. அதனால் அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்துல இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ, சும்மஸ்தகாமு, அந்த வார்த்தையில உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ. இந்த இஸ்திகாமத் என்ற சொல்லுக்கு ஏராளமான தஃசீருடைய உலமாக்கள் சஹாபாக்கள் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுல இன்னொரு அடிப்படை எங்களுக்கு புரியலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தில் ஆக கருப்பொருளாக இருப்பது அல்லாஹ் என்ற கருப்பொருள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அது உண்மையாக இருப்பதென்றால் முதலாவது கருப்பொருள் அல்லாஹ். நம்ம செய்கிற அவ்வளவு எங்களுடைய செயல்பாடுகளால் நெருங்க வேண்டிய அல்லாஹ் வைத்தான், திருப்திப்படுத்த வேண்டியது அல்லாஹ் வைத்தான், புகழ வேண்டிய அல்லாஹ் வைத்தான், கூலி எதிர்பார்க்க வேண்டிய அல்லாஹ்விடத்தில் மாற்றிருந்தான். கண்ணியமான சோழரை நம்ப வேண்டிய காரியங்களை நம்புவதனால் நாம் நிரூபிப்பது அல்லாஹ் ஒரு உயிரோடு இருக்கிறார் என்று வைத்தான். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய அகீதால இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் என்ற ரப்பு என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற பலாபலன் உலகத்தில் வாழ்ந்த ஒரு நாள் மௌத்தாகிறான். அவன் மௌத்தாகிற நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவன் பயந்து நடுங்கக்கூடிய போது அணி அணியாக இறங்கி சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், மரணம் உங்களுக்கு ஏற்படுகிறது என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஆதுன், இவ்வளவு காலமாக உடைய அகீதாவை பாதுகாத்து வாழ்ந்தாய், நீ மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருந்த அமலாளியாக இருந்தாய், பொதுவாக காட்டவில்லை, நீ ஒரு இலக்கை நோக்கித்தான் பயணித்தாய். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிற அல்லாஹ் வாக்களித்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்று மலக்குமார்கள் அழகான தோற்றத்தில் வந்து அணி அணியாக ஆறுதல் சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களை, நான் நீங்களும் முதலாவது இஸ்லாத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சரியாக விளங்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் மொழிகின்ற வார்த்தைகள் அதிகமாக உச்சரிக்கிற வார்த்தை தான் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. தொழுகைக்காக நின்று விட்டோம் என்றால் அல்லாஹு அக்பர், தொழுகைக்குள்ளே நுழைந்தால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற வார்த்தையையும் சலாத்தையும் தவிர, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிற வார்த்தையையும் தவிர மொத்தமாக திருப்பி திருப்பி சொல்கிற வார்த்தை அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை. காபாவை வலம்பர ஹஜருல் அஸ்வத் கல்லை நேர நின்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற ஒவ்வொரு தவாபையும் தோன்றும் போது அல்லாஹு அக்பர். ஒரு ஹாஜி போய் சபா மருவாவிலே உம்ரா செய்கிற நேரத்திலாக இருக்கலாம், சஹீ செய்கிற நேரத்தில் அந்த ரெண்டு மலைகளை 3 முறை சொல்வது அல்லாஹு அக்பர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மேட்டை நோக்கி ஏறுகிற போது அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள், கீழே இறங்குவதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வார்கள். பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது 3 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜிலே போய் மினாவிலே கல்லறைகிறாரா, அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்வதை பார்க்கலாம். இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயம் அல்லாஹ் மிகப்பெரியவர் என்பது. இந்த வார்த்தையை மொழிகிறோம், ஆனால் இதன் அர்த்தத்தை சரியாக விளங்காததால் தம் மனிதன் பாவம் செய்கிறார், மனிதன் பெருமை அளிக்கிறார், மனிதன் மமதை கொண்டு வரட்டோ தத்துவத்தோடு வாழ்கிறார், மனிதன் ஹராம் ஹலாலை பேணுதல் இல்லாமல் இருக்கிறார். இங்கே அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லப்படுகிறது, ஜமாத்து நடக்கிற பாதையில் இருக்கிற பிள்ளைகள் அப்படியே இருக்கிறார்கள், இந்த பயமும் இல்லாமல். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த கருப்பொருளை சரியாக மனிதன் விளங்கினால் அடங்கி வாழ்வார். அதனால் தான் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிட்டு சும்மஸ்தகாமு, அதுல உறுதியாக இருப்பவர்கள் என்று சொல்லுவதில் முதலாவது கருப்பொருள் அல்லாஹ்வை சரியாக விளங்கணும் சகோதரர்களே.
அல்லாஹ் மிகப்பெரியவர் என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் நபியிலும் அல்லாஹ் தன்னுடைய மக்லூக்குகளை சொல்கிறார். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள் வானங்களை சொல்கிறார், பூமியை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய மகாபலி மலக்குமார்களை சொல்கிறார், படையை சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, மனிதன் அல்லாஹ்வுடைய மக்லூக்குகளை சரியாக விளங்கினால் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார். அதுல லுக்மான் ஹக்கீம் என்ற மகாபெரிய மனிதர் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்கிற நேரத்தில் யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இந்த ஷிர்கல் அதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம், அது நியாயம் அல்ல அநியாயம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை சரியாக விளங்கினால், மக்லூக்கை பார்த்து அல்லாஹ்வை சரியாக விளங்கினால், காலிக்கை விளங்கினால், அல்லாஹ்வுக்கு ஒன்றை இணையாக ஆக்குவது எவ்வளவு பெரிய அநியாயம் என்பதை ஒரு மனிதன் சரியாக விளங்குவான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பூமி எவ்வளவு அற்பமானது. இந்த பூமி இந்த அண்ட வெளியிலே சூரிய குடும்பத்தோடு இணைந்து சுற்றுகிற போது அந்த வெளியில இருக்கிற கோள்களுடைய எண்ணிக்கைகளோடு இந்த பூமியை பார்க்கிற போது அற்பத்துடைய பார்க்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மக்கா காபிர்களை அல்லாஹ் சொல்லும் போது வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, மக்கா காபிர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்தவில்லை, அல்லாஹ்வை சரியாக விளங்கவில்லை. ஏனென்றால் வல் அர்து ஜமீஅன் கப்லஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல இந்த பூமி அல்லாஹ்வுடைய ஒரு கைப்பிடிக்குள்ளே வந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது ஒரு அற்பத்துடைய அல்லாஹ்வுடைய பார்வையில். வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனி, 7 வானங்களையும் அல்லாஹ் ஒரு பேப்பரை சுருட்டுவதை போட்டு வலக்கரத்தில் எடுத்து விடுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த 7 வானங்கள் எவ்வளவு பிரமாண்டமானவை. இவற்றை அல்லாஹ் தந்த வலக்கரத்தில் ஒரு பேப்பரை சுருட்டுவதை போன்று எடுத்து விடுவார் என்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவர் என்பது எவ்வளவு புலப்படுகிற சகோதரர்களே. மனிதன் இன்று வரைக்கும் முதலாவது வானத்தை கண்டறியவில்லை. அந்த வகையைத்தான் இன்னும் ஆய்வு செய்கிறார். அன்னளவாக மனிதன் ஆய்விலை சொல்கிறார், இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 15,85,00,000 கிலோமீட்டர். அன்னளவாக சொல்கிறார். சூரியனுடைய வெளிச்சம் அதிவேகத்திலே வந்து இந்த பூமிக்கு வருவதற்கு சில நிமிடங்கள் தான் தேவைப்படுகின்றன. 15 கோடி கிலோமீட்டரை தாண்டி இந்த பூமிக்கு வருவதற்கு சில நிமிடங்கள் தான் தேவைப்படுகின்றன. அவ்வளவு வேகமாக வருகிறது. ஆனால் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து சூரியனை விட அதி உச்சியில இருக்கிற சில நட்சத்திரங்கள் கோள்களுடைய வெளிச்சம் ஒளி வேகத்தில் வந்து இந்த பூமி அடையவில்லை என்றால் இந்த அண்டவெளி எவ்வளவு விசாலமான சகோதரர்களே. இந்த சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து அது சூரியன் கிழக்கு நோக்கி மேற்கே மறைகிறது. அல்லாஹ் அரிசிக்கு கீழால் வந்து அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது, சுஜூத் செய்கிறது. அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறதோடு அது மீண்டும் முடிக்கிறது. இப்படித்தான் சுழல்கிறது. அல்லாஹ் மறுமை நாள் வந்தவுடனே நீ மீண்டும் உதிக்காத வந்த வழியால் திரும்பி செல் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப மறைந்த மேற்கிலிருந்து சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்வார். ஆற்றல் பெற்றவர் அல்லாஹ். ذلك تقدير العزيز العليم. இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய திட்ட ஏற்பாடு. குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், ஒவ்வொரு வட்டவளையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றனர் என்று அல்லாஹ் சொல்கிறார். 500 வருடத்துக்கு முன்னால் மனிதன் ஒரு கிரகணத்தை சொல்கிறார். ஒரே நேர்கோட்டில் இந்த 3 கோள்கள் வருகின்றன. இது நடக்கும் என்று சொல்வது அப்படியே 500 வருஷத்துக்கு பின்னால் நடக்கிறது. இது மனிதனை கட்டுத்தரம் அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டுத்தரம் கட்டிய கண்ணியமான சகோதரர்களே. மனிதன் முதலாவது வானத்தை அறியவில்லை. 2வது, 3வது, 7வது வானம் என்று இருக்கிற இந்த 7 வானங்கள் எவ்வளவு பிரமாண்டமானவை. இந்த அண்டவெளியில இருக்கிற கோள்களோடு இந்த பூமியில அற்பத்துளியை பார்த்தால் கடலோரத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மண் துளிக்கு சமமானது இந்த பூமியில் அற்பத்துளி. இந்த அற்பமான இந்த மண் துளிக்குள்ளே இருக்கின்ற இந்த மனிதன், அதுவும் மனிதன் மௌத்தா போனதுக்கு பின்னால் அவன் அடக்கம் செய்ததற்கு பிறகு அவனுடைய உயிரையே அவனுக்கு காத்துக் கொள்ள முடியாமல் மௌத்தான மனிதனை கொண்டு போய் அடக்கம் செய்து அதுவும் மண்ணாகி போக இருக்கிறார். நேரத்தில் அந்த மனிதனை கொண்டு போய் அல்லாஹ் அந்த குதிரத்துள்ள ரப்போடு நீ சமப்படுத்தினால் நியாயமா அநியாயமா கண்ணியமான சகோதரர்களே. அல்லாஹ் அநியாயம் பண்ணி சொல்கிறார். படிப்பை இல்லாத பாடசாலையில படிக்காத ஒரு புத்தாளம் கொண்டு போய் அதிபரை அங்கலாக்கி
அதிபருடைய ஆசனத்தில் ஒருவனை அமர்த்தினால் அது நியாயமா அநியாயமா? அந்த அதிபர் என்று புரிவதற்கு அவருடைய அறிவையும் ஆளுமையும் அவருடைய தகைமையும் நன்றாக வருகிறார். அதிபருடைய தகைமை புரியும். இல்லாவிட்டால் அவனும் மனிதர் இவனும் மனிதர் என்று பார்ப்பான். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் அல்லாஹ்வை மனிதன் விளங்குவதற்காக. கண்ணியமான சகோதரர்களை, அதனால் தான் அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத்துல வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் குர்சி என்று படைப்பு இருக்கிறது. அந்த குர்சி 7 வானங்களை விட விசாலமானது என்று அல்லாஹ் சொல்கிறார். சாதாரணமாக நான் பேசுகிற இந்த மிம்பர் மேடை இந்த பள்ளியினுடைய போர் இந்த பகுதியை விட விசாலமானது. இந்த பகுதியை இந்த மேடையை மிம்பரை விட இந்த பள்ளி விசாலமானது என்றால் அதற்கு மடங்கு சொல்ல முடியாது. சுவர்க்கத்துக்கு கடைசியாக நுழைகிற ஒரு மனிதன் அவருக்கு உலகத்தை மாதிரி 10 மடங்கு என்று சொல்லலாம். ஆனால் இதைவிட இது விசாலமானது என்றால் அளவு சொல்ல முடியாது. எவ்வளவு விசாலமானது அல்லாஹ்வுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். 7 வானங்களின் பூமியை விட அல்லாஹ் குர்சி அவ்வளவு விசாலமானது. அதுக்கு அளவு சொல்ல முடியாது. அவ்வளவு விசாலமான அல்லாஹ்வுடைய குர்சியை கொண்டு போய் அரிசந்த அல்லாஹ்வுடைய படைப்போடு ஒப்பிட்டால் ஒரு பிரமாண்டமான கண்ணட்டாத தூரத்துக்கு இருக்கிற பாலைவனத்துல ஒரு கேடயத்தை கொண்டு போய் ஒரு சகன் மாதிரி அளவுக்கு ஒரு கேடயத்தை கொண்டு போய் வச்சார். எவ்வளவு சிறுசாக இருக்கும் பாலைவனம், எவ்வளவு விசாலமாக இருக்கும். அந்த அளவுதான் அல்லாஹ் அரிசென்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அரிச நாளை மறுமை நாள்ல வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைன் ஸமானியா, 8 மலக்குமார்கள் அரிசை சுமப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன் இந்த மக்லூக் அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் காலிக் அவனை புரிவதற்காக சொல்லுங்களே. அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டான். அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் மனிதன் பெருமை அளிக்க மாட்டான். அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் மனிதன் செய்யும் சுஜூத் உயிரோட்டமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் அரிசை சுமக்கிற மலக்குமாருடைய பிரமாணத்தை நபிகளார் சொன்னார்கள். எனக்கு அல்லாஹ் அனுமதி வந்தால் அரிசை சுமக்கிற மலக்குமாருடைய சைஸை சொல்லி அவருடைய காலுக்கும் பிடலுக்கும் இடையில உள்ள தூரம் 700 ஆண்டுகள் பயணிக்கிற தூரம் என்று சொன்னார்கள். ஒரு மலக்குடைய சைஸ் எவ்வளவு? நபி அவர்களுடைய 23 வருட காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு வடிவத்தையும் கண்டிருப்பது 2 முறைகள். 23 வருடம் என்று வருகிற நேரத்தில் எத்தனை முறை நபி அவர்களுக்கு வகையை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஆனா ஆவியாகத்தான் வருவார்கள். மனித தோற்றத்தில் வருவதாக இருந்தால் திஹ்யத்துல் கல்பி என்ற சஹாபிய தோற்றத்தில் வருவார்கள். ஆனால் 23 வருட காலத்துக்கு 2 முறை தான் அந்த முழு வடிவத்தையும் கண்டார்கள். எவ்வளவு சைஸாக இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹிரா குகையில வைத்து ஆவியாகி வந்த நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிற்பட்ட கட்டத்துல நபி அவர்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் திடீரென ஒரு சத்தம் கேட்கிறது. வெளியே வந்து பார்க்கிறார்கள். பார்த்தால் ஜிப்ரீலுடைய முழு தோற்றம் 600 சிறைகளை விரித்துக் கொண்டிருக்கிறார். சாத்தும் பைன சமாயி வல்லரும், வானம் பூமிக்கு இடையில எல்லா இடத்தையும் தெற்காக மூடப்பட்டிருக்க கண்டார்கள். எங்க பார்த்தாலும் ஜிப்ரீலுடைய தோற்றம் உருவம். நபி அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டு தஸ்ஸீரூனி தஸ்ஸீரூனி என்னை போற்றுங்கள் போற்றுங்கள் என்று வீட்டுக்குள்ளே உள்ளார். பிரமாண்டமான படைப்பு ஜிப்ரீலுடைய படைப்பு. 2வது கட்டமாக சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துல வச்சு கண்டார்கள். இந்த 2 முறையிலும் கண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் தண்ணீர் சேர்க்கையில ஈடுபட்ட லூத் நபியுடைய சமுதாயத்தை பூமியோடு பூமியிலிருந்து தூக்கி கொண்டு போய் தலைகீழாக அடித்துத்தான் அழிக்கப்பட்டார்கள். யாரு செய்தார்கள்? அல்லாஹ் மலக்குமார்கள் தான் பூமியில இந்த ஊரை தூக்கி கொண்டு போனார்கள். அவர்கள் தலைகீழாக அடித்து டச்சி ஜோர்டான்ல டச்சி என்ற அந்த பகுதி அந்த ஊரை தான் அழித்து போடப்பட்ட மலக்குமார்கள் தான் தூக்கி கொண்டு போனார்கள். தாய்க்குள்ள இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். கடுமையாக மயக்கம் போடும் அளவுக்கு அடிபடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு மீண்டும் தலையை உயர்த்துகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள். சொன்னார்கள், என்னோடு இந்த பெரிய மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்திருக்கிறார். நீங்கள் இந்த பாவிகளை அழித்து போட சொல்லி ஒரு அனுமதி கொடுத்தால் இந்த மலக்குமார்கள் மலைகளை எடுத்துக் கொண்டு வந்து சேர்த்தடித்து அழித்து போட்டு விடுவார்கள். வேண்டாம், அவர்களை கண்டிக்காதீர்கள். இவர்களுடைய பிச்சைக்காவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மனிதர்கள் வருவார்கள் என்று நபிகளார் சொல்லி அழிக்க வேண்டாம் என்றார்கள்.
தாயிஃப் இன்றைக்கு இணையில்லாத பூமியாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இங்கே படிக்க வேண்டிய பாடம் அந்த மலக்குடைய பிரமாண்ட நிகழ்வாக இருக்கும். இந்த மலக்குகளை படைத்திருக்கிற மாதிரி அல்லாஹ் ஒரு பிரமாண்டமான படைப்பாகத்தான் ஜின்களை படைத்திருக்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தார். வேறு யாருக்கும் ஜின்களை எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கவில்லை. எனக்கு ஜின் வசமாக இருக்கிறது பொய்யான சகோதரர்களே. நான் ஜின்ன வைத்தியை செய்கிறேன் என்றால் பொய்யானது. ஆனால் சைத்தான ஊசலாட்டத்துக்கு இவன் அடிமையாக இருக்கலாம். குடிகாரன் காதலை ஜின்கள் ஊடும் சகோதரர்களே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அடிமைகளாக வைத்து ஜின்களிடத்தில் வேலை வாங்குகிற நேரத்தில் பல்கீஸ் என்ற ராணி பல 100 மைல்களுக்கு அப்பால் இருந்து சரணடைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வருவதை அல்லாஹ் வஹி மூலம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்து விட்டார். பல்கீஸ் என்ற ராணியும் படைபட்டாளமும் வருவதற்கு முன்னால் ஜின்களை அழைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அக்கிக்கும் யதீனி பிஅர்ஷினா கப்ல யதூனி முஸ்லிமீன். இந்த பல்கீஸ் என்ற ராணியும் படையும் வருவதற்கு முன்னால் உங்கள யாருக்கு முடியும் அந்த தொலைவில் இருக்கிற அந்த பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்கு என்று கேட்டார்கள். قال عفريت من الجن انا اتيك به قبل ان تقوم من مقامك. இஃப்ரீத் என்ற ஜின் எழுப்பி சொல்கிறது, நீங்கள் எழும்பி விட்டு உங்கள் கதவையில இருந்து எழும்பிட்டு உட்கார்றதுக்கு முன்னால் நான் கொண்டு வருகிறேன். அவ்வளவு வேகமாக. அது நேரம் மிச்சமாக இருக்க இன்னொருவர் சிலர் வேதத்துடைய அறிவுள்ள இன்னொருவர் அந்த சபையில இருந்து சொன்னார், வப்பால் இந்த இல்மும் கிதாபான ஆத்திக்கு பிஹி கப்லா எத்தந்த இலைக்கு தருணும். சுலைமான் உங்களுடைய கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வருகிறேன். அது கொண்டு வந்தது. ஃபலம்மா ரஆஹு முஸ்தஃபிரன் இன்தஹு கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காட்சியை கண்ணால் கண்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், அறிவாளி. ஜின்னை புகழவில்லை, ஜின்னை படைத்த ரப்பை புகழ்ந்தார்கள். இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளதாக இருக்குமாக இருந்தால் இந்த ரப்பு எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளதாக இருப்பார். சுப்ஹானல்லாஹ். மனிதன் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு துஆக்களையும் இஸ்திக்பாரையும் திக்ர்களையும் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது ரப்ப அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் சொல்லும் சுப்ஹானல்லாஹ் உயிரோட்டமாக இருக்குது. இவன் தூணிலும் இருப்போன் அவனே, குறும்பிலும் இருப்போன் அவனே என்று சில பேர் அல்லாஹ்வை சொல்கிறார், முட்டாள்தனமாக பேசுகிறார். எங்கும் நிறைந்தவனே என்று இன்னும் ஒரு சாரர் பேசுகிறார். நீ அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மேல் உயர்ந்து விட்டான் என்று சொல்கிற அர்த்தம் சரியென்று விளங்கும். உனக்கு அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் கண்ணியமான சகோதரர்களே, படைத்த அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் எங்களுடைய தொழுகை ரூஹானியத்தாக இருக்கும். படைத்த அல்லாஹ் எவ்வளவு குதிரத்துள்ளவன் என்பதை விளங்கினால் மனிதன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டான். அப்படி இணை வைப்பதை அநியாயம் என்று நானும் சொல்வோம், நீங்களும் சொல்வோம். அல்லாஹ் குர்ஆனில் மகாபெரிய அநியாயம் என்று சொல்வது நியாயம் என்று விளங்கும் சகோதரர்களே. நாங்கள் அல்லாஹ்வை விளங்காமல் கிளிப்பிள்ளை போன்று சொல்லி சொல்லி நுமினாக்கால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்றார். அதனால் தான் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், உண்மையான மூமின்கள் யாரென்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் இதுதான் நடக்க போகிறது என்று ஜிப்ரீல் அழைத்து சொன்னால் அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஏதாவது வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாரும் திடுக்கிட்டு கீழே விழுந்து விடுவார்கள். மயக்கம் தெளிந்து எழும்பி என்ன மாதா கால ரப்பு, எங்கள் ரப்பு என்ன சொன்னார் என்று கேட்பார்கள். இதைத்தான் சொன்னான் என்று ஜிப்ரீல் முதல் 7வது வானத்தினருக்கு சொல்றது. அடுத்த வானத்தினர் இப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு தான் அந்த வகை வருகிறது. இந்த வகையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்டு வந்து கொடுக்கிற வார்த்தை கடினமானது. ஆனால் எங்களின் கரத்திலே குர்ஆன் இருக்கிறது, கலாமுல்லாஹ் என்று சொல்கிறோமான பயம் வராமல் இருக்கிறது. இன்னும் ஈமானை படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. 60-70 வருடம் தாண்டி அல்லாஹ்வை பற்றி சரியாக படிக்காதவர்களாக மௌத்தா போய்ப்படாத சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு மறுபடிவானாக புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.
அன்பான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் கட்டாயமாக குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றி பேசுகிறார், அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை பேசுகிறார். நாம் குர்ஆனோடு நெருங்க வேண்டும், குர்ஆன் நிறைய படிக்க வேண்டும். அல்லாஹ்வை சரியாக விளங்கினால் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கைகளை ஈமான் ரூஹானியத்தாக இருக்கும். நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்த்தா சுப்ஹானல்லாஹ் பாதுகாக்கணும், மார்க்கத்தை விட்டு தூரமாகி ட்ரிப்புகள் போனால் சாராயம் குடிக்கிறதும், போற இடங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சாத நிலையில பாவங்கள்ல ஈடுபாடு காட்டுவதும் சர்வ சாதாரணமாக போகிறதை பார்க்கலாம். நல்ல பிள்ளைகள் கெட்ட நண்பர்களோடு சேருவதை தவிர்க்க வேண்டும். அப்படியான சகோதரர்களோடு ட்ரிப் போகப்படாத சகோதரர்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வட்டி என்றது தலையிட்டாடுகிறதை பார்க்கலாம். நம்ம அல்லாஹ்வை பயப்படணும் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை பிடிக்க ஆரம்பித்தால் எங்களால் தப்ப முடியாது. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கருணையாளன். நாங்க அல்லாஹ்வை மறந்து உலகத்துல மமதையோடு வாழ்ந்திடப்படாது. எங்களுடைய உடம்புல சாதாரணமாக ஒரு நரம்பை சுருக்கினால் எங்களால் வாழ இயலாது அன்பார்ந்தவர்களே. நபிகளார் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஒரு துஆக்கல்ல அல்லாஹும் அஸ்லிஹ்னி ஷஅனி குல்லஹு, யா அல்லாஹ் இந்த காரியங்களை நீயே சீராக்கிடு யா அல்லாஹ், வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், நீ பொறுப்பேற்காம ஒரு விஷயத்தை நீ பார்த்துக்கொண்டு என கண்ணை மூடி திறக்கிற நிமிஷ அளவுக்காவது, ஒரு சின்ன வினாடிக்காவது சுப்ஹானல்லாஹ் எந்த விஷயத்தை என்னோட பார்த்துக்கொண்டு நீ விட்டுடாதே யா அல்லாஹ், உன்னை பொறுப்பிலிருந்து நான் விலகி என்னால் வாழ முடியாது யா அல்லாஹ் துஆ கேட்டவர் சொல்றாங்க. அந்த வகையில மனிதனை சுத்திகரிக்க, ஈமானை புதுப்பித்து இன்னும் ஈமானை அதிகப்படுத்தி ஒரு அமல்ல ஆர்வம் ஊட்டுகிற கண்ணியமான ரமலான்களை நெருங்கி கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னால் உள்ள ஷஅபானுடைய மாதம் என்று வருகிற இன்றைய நாள்ல ரஜபுடைய மாதம், இந்த நாட்டு பிறையின் கணிப்பின் தலையில் அடிப்படையில் 26வது நாளிலே நாங்கள் இருக்கிறோம். இன்னும் 4 நாட்கள்ல அண்ணன் ரஜபுடைய மாதம் பொழுது ஷஅபானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரமலானை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதம் முழுக்க நோன்பு பிடித்த எந்த மாதத்தை நான் காணல. அந்த மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திலையும் சாதாரணமாக நோன்பு பிடிப்பார்கள். ஆனால் ரமலானுக்கு அடுத்து ஒரு மாதத்துக்கு நெருங்குற அளவுக்கு அதிக நாட்கள் நோன்பு பிடித்த ஒரு மாதம் என்றால் அது ஷஅபானுடைய மாதம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். ஒரு சஹாபி வந்து நபிகளாரிடத்துல கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மற்ற மாதங்களை விட நீங்க ஷஅபான்ல அதிகமான நாட்கள் நோன்பு பிடிக்கிறீங்க ஏன் என்று கேட்டார்கள். அந்த ஷஅபான்களால் மனிதர்களுடைய நன்மைகள் உயர்த்தப்படுகின்றன என்றார்கள் சொல்றார்கள். ரஜபுடைய மாதத்துக்கும் ரமலானுக்கு நடுவில் வருகிற ஷஅபான மனிதர்கள் அதிகமாக மறந்து வாழ்றாங்க. ரமலானை தாக்கத் பண்ணி இதை பொதுபோக்காக வாழ்றது பார்க்கலாம். ஆனா நபி அவங்க ரமலான்ல குடிக்கிற நோம்புக்கு ஒரு பயிற்சியாக, பாசறையாக அதிக நாட்கள் இந்த நாள்ல நோம்பு பிடிச்சாங்க. திங்கள் வியாழம் பிடிக்கலாம், சும்மா நாட்களையும் பிடிக்கலாம். ஷஅபான் என்று வந்தால் அதை சொல்றதுக்கு அடுத்த கிழமை ஆகிறதுக்கு முன்னால் இதை சொல்லணும் என்பதனால கண்ணியமான சகோதரர்களை ஷஅபானை சரியாக பயன்படுத்துவோம். ரமலானுக்காக எங்களை தயார்படுத்துவோம். வல்ல அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தத்தல்வானாக. களிமா சொன்ன நிலையில எங்களோட ரூஹ பிரியருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.